சோல்ஜர்ஸ். பொதுவாக சில படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிதான் ரிலீஸ் பண்ண போகிறோம், நேற்று ரிலீஸ் பண்ண போகிறோன்ட்டு பிளான் போடுவாங்க, படம் எடுப்பாங்க, போஸ்ட் போர்ஷன் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் சில படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடுப்பாங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. போஸ்டர் வரும், டீசர் வரும், ஆனால் படம் மட்டும் வரவே வராது. அந்த மாதிரி பல வருஷமாக வந்து கடப்பில் கடந்த படங்கள் என்னென்ன, கடப்பில் கடந்து வெளியே வந்து நாசமாக போன படங்கள் என்னென்ன, இன்னைக்கு வரைக்குமே வந்து ரிலீஸ் ஆகாம அப்படி எத்தனை வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நமக்கே வெறுப்பு வரும் இல்லையா? இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அந்த படங்கள்லாம் இதெல்லாம் ஓராவசாவில போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரா லைக் பண்ணுங்க, யாரா சப்ஸ்கிரைப் பண்ணியோ மொதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கள். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது மஜா கஜ ராஜா. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் விஷால் அண்ணனோட படம். இது விஷால் அண்ணன் நம்ம சுந்தர்சி அண்ணன் எடுத்த படம். இது சரியா சொன்னா இது வந்து இப்போ எடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம்லாம் இல்லை. இந்த படம் 11 வருஷமா வந்து கலப்பிலே கிடக்குது. சரியா சொன்னா இந்த படம் வந்து 2012 ஆரம்பிச்சு 2013 படத்தை முடிச்சிட்டாங்க. ஃபுல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துருச்சு. இதுல வேற நம்ம அண்ணன் வந்து பாட்டு வர படித்திருப்பாரு. மை டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு அப்படின்ட்டு தலையன் வந்து மை டியர் லவ்வர்ன்ட்டு அந்த லவ்வர் அஞ்சு பாட்டு படித்திருப்பாரு. யார ஒரு லவ்வரே கேட்டு உனக்கு தேவையா உனக்கு அத நான் சொல்றதுன்னா வந்து இந்த படத்துல ஹீரோயின் வந்து 2 ஹீரோயின். ஒண்ணு வந்து அஞ்சலி, இன்னும் வந்து வரலட்சுமி சரத்குமார். வரலட்சுமி சரத்குமார் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் விஷாலனும் வரலட்சுமியும் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டுலாம் வந்து செய்திகள் வந்துச்சு. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வரலட்சுமி சரத்குமாருக்கே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. பட் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து இந்த படம் ரிலீஸ் பண்ண போறாங்க, இன்னும் ரிலீஸ் பண்ண போறாங்கன்ட்டு வந்து செய்தி வந்துட்டு இருக்கு. பட் அது உண்மையா போயா அப்படின்னு தெரியவில்லை. முதல்ல சொன்னாம இந்த படத்துல 2 ஹீரோயின் காமெடி பார்த்தா சந்தானம் தான் வந்து ஹீரோ நடிச்சா ஹீரோ தாண்டா அப்படின்ட்டு தெரியுமா? ஒரு காலத்துல வந்து காமெடியா இருந்தா தெரியுமா? இப்போ வர வேண்டிய படம் இந்த படம். அதே டைம் பாத்தீங்க அப்படின்னா 2013 பொங்கலுக்கு வர வேண்டிய படம். இது பொங்கலுக்கு அங்க வரும் அப்படின்னு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த படத்துல போஸ்டர் பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் கலாட்டா, பொங்கல் ரிலீஸ்ன்ற மாதிரியான எழுதிருக்கிறீங்க பார்க்க முடியும். ஆக்சுவலி அவங்க சொல்ல கேட்டதான் நாங்க பொங்கலுக்கு வரணும்னு போட்டோம். எந்த பொங்கல் வரணும் போட்டோமா? என்னைக்கு சாயங்காலம் சொன்னமாடா, ஏன்டா அப்படி உயிரை வாங்குற போடா. இதுதான் புதுசாக திரட்டுறது. ஸோ வந்து பொங்கல் வரணும்னு போட்டாங்க. கடைசியாக என்ன ஆச்சு தெரியல. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகவே போயிடுச்சு. அந்த படத்தை டைரக்டராக நம்ம சுந்தரண்ணாவும் வந்துட்டு பல படம் எடுத்தாரு. அரண்மனை பிரான்ச்சைஸ் எடுத்து 4 பார்ட் விட்டாரு. ஆனால் அந்த படம் ஒன்று கூட வரவே இல்லை. ஏன் நம்ம விசாலனா பல படம் அடிச்சிட்டாரு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆக இல்லை. பட் இந்த வாட்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வரும் எதுன்றதை பற்றி வந்த அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தா பார்க்க போகுது அந்தகன். இந்த படம் வந்து வேற இல்லை, நம்ம தலைவன் டாப் ஸ்டார் பிரசாந்தோட படம் தான் இந்த படம். சரி தான் சொல்றது வாட்டிய கோயின்சிடன்ஸ். இப்போதான் ஷூட் பண்ணிட்டு டக்குன்னு தலைவன் வந்து டீசர் ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறாரு. டீசர் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து தலைவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரிகிறது. தலைவர் ஒரு பியானிஸ்ட். ஆக்சுவலி நம்ம தலைவன் பிரசாந்தே வந்து ஒரு பியானிஸ்ட் தான். நான் படம் நடிச்சிருப்பாரு தெரியல, ரைட்ஸ் வாங்கி எடுத்துருப்பாரு தெரியுறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் வந்துச்சா நல்லது. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஒரு தலைவாடி. இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு பேக் சைடு பெரிய கதை இருக்குது. ஆல்ரெடி ஃபாலோ பிரசாந்த் வீடியோ போட்டிருப்பேன். பட் அதில் சொல்லாத பல விஷயங்களுமே இருக்குது. நானா நம்ம தலைவன் வந்து கேப் விட்டா தெரியுமா, நிறைய கேப், பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி நடிக்க வரலாம், நிறைய படங்கள்லாம் நடிக்கும் போது தலைவனும் தலைவன் அப்பாவும் சேர்ந்து பிளான் போட்டாங்க. நம்ம எதுக்குப்பா புதுசா ஒரு படத்தால நடிச்சின்னு ஆல்ரெடி நிறைய படம் ஓடி இருக்கும் இல்லையா, அந்த படத்தை ரைட்ஸை வாங்கி ரீமேக் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க சொல்லடா டாடி கிட்ட, உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா அப்படி சொல்ற என் சிங்க குட்டி அப்படி என்ன பண்ணாங்க, ரீமேக் பண்ணாங்க. அது இது மட்டும் இல்ல, ஜெயின படத்திருப்பாங்க, அதுவும் ஒரு ரீமேக். அப்புறம் பல வருஷம் கழிச்சு மம்புட்டியான எடுத்தாங்க, அதுவும் ஒரு ரீமேக் படம் தான். ஏதாவது அப்பா நடிச்ச படம், அப்பா நடிச்சு பயங்கரமான படம். அந்த படம் ஓடாம போயிருச்சு. அப்புறம் சாகசம்ன்ற ஒரு காமி எடுத்தாங்க. இது சாகசம் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு தெலுங்கு படம். அது தெலுங்குல வந்து பல வருஷம் ஆயிடுச்சா. பல வருஷம் கழிச்சு பல தில்லாலி வாழை பார்த்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம சோழ சொத்து தெரியுமா, இவர் பாத்தீங்க அப்படின்னா நடிக்கவே இல்லை, நடிக்காம ஒரிஜினல் படம் நடிச்சிருப்பாருல்ல, ஒரிஜினல் படம் இல்ல, திரும்பி அவன் நடிக்க வச்சு பேன் போட்டாங்க, நடிக்க வர மாட்டேன்ட்டாரு. அதனால அவர் போசனை கட் பண்ணி ஒட்டி விட்டாங்க. ஆமா நடிக்கவே இல்லை அவரு. அவர் படத்துல பழைய சீன் இருக்குல்ல, அதை கட் பண்ணி உள்ள ஒட்டி விட்டாடுங்க விஎஃப்எக்ஸ் பண்ற பேர்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம், பக்கா கேவலமா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. பட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் சாகசம் ஓடல. தர்மத்தின் சாகசத்து மக்களை கொல்லும். சரி எதுக்கு தெலுங்கு பக்கம் போயிட்டு அப்படியே சலோ நார்த் இந்தியா அப்படின்ட்டு வடகு பக்கம் போய் எடுத்த படம் தான் வந்து இந்த படம். அந்த அது அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் தான் இது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பியானிஸ்டோட கதை தான் இது. அதாவது ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான் இது. அந்த அது படத்தை ரீமேக் பண்ணி பல வருஷமா கடப்புல இருக்கிற படம் தான் இந்த அந்தகன். படத்து பல நாள் ஆச்சு.
வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன்பா. இப்போ நான் அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பேன், பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், பண்ணி சொல்றேன். தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. நான் வந்து முகமது அனௌன்ஸ் பேப்பர் கேள்விப்பட்டேன். நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல, ஒரு கருப்பாடு அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருக்கும் போது தலைவன் வந்து எப்படி சொல்றது, ஒரு காலத்துல எப்படி இருந்தாலும் தெரியுமாடா அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா. அவரை கூப்பிட்டு வந்து அந்த ஒரு படத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு பண்ணிருப்பாரு. தலைவனை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட விட்டுருப்பாங்க. பாக்குறதுக்காக மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு யார் தெரியுமாடா இவரு, உலக ஐஸ்வர்யா அழகியா இருக்கும் போதே வந்து ஹீரோனை போட்ட வர்ற அவரு. எத்தனை ஹீரோன் தெரியுமாடா, 90s எல்லா ஹீரோன்ஸை கூட்டு போயிட்டு சிங்கப்பூர்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்ற தலைவன். அவரை கூட்டு வந்து இப்படி யூடியூப் சேனலோட ஸ்டேஜ்ல நிக்க வச்சுலேன்ட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயி போயிருச்சு. அங்கதான் தலைவன் வந்து இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. அந்த கண் வருது, கண்டிப்பா எல்லாம் வந்து பார்க்கணும், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்துப்பாரு. அந்த படம் வருதுன்னு வருதுன்னு பார்த்தாங்க. கடைசியில படம் வரவே இல்லை. அந்த படத்தை பாத்தீங்கன்னா தலைவன் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பிள்ளையா சேர்த்து நல்வாழ்த்துக்கள், இந்தாங்க அந்த கண் போஸ்டர், ஹாப்பி பொங்கல் ப்ரோ இந்தாங்க போஸ்டர், ஹாப்பி தீபாவளி ப்ரோ இந்தாங்க போஸ்டர், ஹாப்பி நியூ இயர் ப்ரோ இந்தாங்க போஸ்டர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அப்படின்ட்டு தலைவன் வந்து போஸ்டர் விட்டு இருந்தார தவிர கடைசி வரைக்கும் படம் வரவே இல்லை. ஐயோ சிறு தாய்கொள்ளுவா தலைவன காண்டாயிட்டு போங்கடா சோலா படம் வேண்டாம் மல்டிஸ்டார் வச்சுக்கணும் அப்படின்ட்டு தெலுங்கு பக்கம் போயிட்டு ராம்சரண் கண்ணா வச்சிருந்தாரு. இங்க நம்ம வந்து கோட் படத்துல வந்து இன்னொரு ஹீரோ வச்சிருந்திருக்காரு. ஒரு காலத்துல வந்து தலைவன் சாக்லேட் பாயா இருந்து பல கன்னி பெண்கள் மனசுல வந்து அம்பு விட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து சாக்லேட் பாயில இருந்து பிரியாணி பாயா மாறி கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆகிட்டு இருக்காரு. பார்க்க கஷ்டமா இருக்குது. ஒரு காலம் ஆடி பாருங்க, வாழும் காத்துக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு அப்படின்ட்டு கடைசி ஒரு நடிச்சு அந்த கண் படத்துக்கு படம் எடுத்து வயசாயிருச்சா. இந்த படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும்னு தெரியல. போஸ்டர் மட்டும் வருது, பட் படம் எப்போ வரும்ன்றது வெயிட் பண்ண தான் தெரியும். அடுத்த பார்க்க போறது துருவ நட்சத்திரம். அந்த படம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆயிடுச்சா? எப்ப ரிலீஸ் ஆச்சு? ரிலீஸ் ஆகலடா. போஸ்டர்ல தான் ஜூலை மாசம் ஏதோ ரிலீஸ் பண்றேன்னு போட்டுருந்தாங்க. போஸ்டர் மட்டும் தான் போட்டாங்க, படத்தை ரிலீஸே பண்ணலையா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இல்ல 2013லயே இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணப்படும் போது இந்த படத்தை ஹீரோ யாருன்னா நம்ம சூர்யா தான். அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, செகண்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட் தரல அப்படின்ட்டு தலைவன் வந்து இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போயிட்டாரு. நீங்க ஒரு படத்துலயே போட தெரியுமா, சுதா படத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் தான் 2015 தான் வந்து நம்ம சியா விக்ரம் படமே வந்துருது. கட்டா தலைவன் ஐ படம் முடிச்சுட்டு அர்ஜென்டா நடிச்ச படம் தான் இந்த படம். படத்தை எடுத்தாங்க, எல்லாம் முடிச்சிட்டாங்க. படத்தை ட்ரைலர் டீஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ 2018-19 கிட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க டீசரை, படம் வரப்போகுது அப்படின்ட்டு. சியா விக்ரம் ரொம்ப ஸ்டைலிஷா, ரொம்ப செம்மையா அழகா கட்டப்படத்தை பேசிக்கிட்டு இது டீஸ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படத்துல வந்து டைரக்டர் மட்டும் நம்ம கௌதம் பண்ண கிடையாது, படத்தோட ப்ரொடியூசர் தலைவன் தான் அப்படின்றதுனால இந்த படம் வந்து ரொம்ப நாளா கடப்புல கடந்து விட்டது. இது வந்து நம்ம தலைவனுக்கு புதுசு கிடையாது, தலைவன் பல படத்தை பண்ணிருக்காரு. ஏன்னா என்னை நோக்கி பாயும் தொடர் படம், நம்ம தனுஷோட படம். அந்த படம் ரொம்ப நாளா ப்ரொடக்ஷன்லேயே இருந்துச்சா, ரிலீஸ் கிடையாது, ப்ரொடக்ஷன் இருந்துச்சா. டப்பிங் வந்து தனுஷ் வந்து பண்ண வேண்டியது, ஒரு சம்பளம் தரலன்னு படம் தலைவன் பண்ணாம இருந்திருக்காரு. ஓகே நாள்ல டப்பிங் படம் பண்ணி அந்த படம் வந்து ஃபுல்லா நரகசன்லயே போய் நக்கிட்டு போயிருந்திருக்கோம். அந்த படமும் பல வருஷம் கடப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நரகாசமான படம் அது வந்து ரிலீஸே ஆகல. இந்த மாதிரி பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் கடப்புல இருந்து ஒரே ரிலீஸ் பண்ணலாம்டா, எடுத்து வெளியே உள்ளாண்டா அப்படின்ட்டு 2023 நவம்பர் 24 ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் போட்டாங்க. பட் என்ன ஆச்சுன்னா போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பேன் அடிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலயும் விளம்பரம் பண்ணிட்டாங்க. 24 வருது, நவம்பர் 24, நவம்பர் 24. நம்ம சிஎன்கேவோட ஃபேன்ஸும் நம்ம ஜிவிஎமோட ஃபேன்ஸும் பயங்கரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த படம் வரும். அவங்க நினைச்ச மாதிரி டேட் வந்துச்சு, பட் படம் மட்டும் டேட்ல வரவே இல்லை. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. என்ன பிரச்சனைனா இவர் வந்து சில பேருக்கு படம் தரணுமா, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்து படம் வந்து விழுவி இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ண கூட ஸ்டே வாங்கிட்டாங்க. ஏற்கனவே வந்து என்ன நோக்கி பாய்ந்தோட படம் வந்து ரொம்ப கிளம்ப கிளம்பிச்சு. அதை வந்து நம்ம ஐஸ்ரீ கணேஷ் தான் வந்து சால்வ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு பதில் வந்து என் சொந்தக்கார பண்ணிச்சு படம் எடு ஜோசி வந்துட்டு அப்படின்னு சொன்னாருன்னா நியூஸ் வந்து இருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு இந்த படம் எப்படி வரப்போகுது தெரியல, என்ன அதுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை இன்னும் பொட்டில வச்சு தவிர எடுத்து ரிலீஸ் பண்ணவே இல்ல. தங்கத்தை விட விலைமதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு துருவ நட்சத்திரம். இதெல்லாம் தலைவன் பாவம். இனிமே வந்து ப்ரொடக்ஷன் டைரக்ஷன்லாம் வேணாம், நம்ம டேரக்டா ஆக்டிங் போயிடலான்ட்டு வர எல்லா படத்தையும் தலைவன் வந்து கேமியோ கொடுத்துருக்காரு போல. இதெல்லாம் மன்னிச்சோண்டா. தலைவர் ரத்னம் படத்துல வந்து சம்பந்தமா கேமியோ கொடுத்துருப்பாரு தெரியுமா, அதை மட்டும் வண்டிக்கே மாட்டா. ரத்னம் படம் தலைவன் எதுக்கு இருந்தாலும் அந்த கேமியாவையும் வந்து வச்சிருப்பாரு. ஓகே, இந்த படம் வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இந்த படத்தை வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போறது மருதநாயகம்.
இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒரு கதை. இந்த படத்தை டைரக்டர் யாருன்னா நம்ம உலக நாயகன் ஆண்டவர் தான். ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து ஒரு கனவு படமாக நினச்சிட்டு இருந்தார். எப்படி சங்கருக்கு ஒரு எந்திரனோ, எப்படி ராஜமௌலிக்கு ஒரு பாகுபலியோ, அந்த மாதிரி தலைவன் இந்த படம். மதுநாயகத்துக்கு வந்து தலைவன் வந்து சொந்த கஷ்டத்துக்கு போட்டார்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு இந்த படத்தை ப்ரமோஷனுக்கு இங்கிலாந்து நாயகன்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அப்போது சிஎமான டாக்டர் கலைஞரையா கூட்டு வந்து இந்த படத்தெல்லாம் வந்து ப்ரமோஷன் பண்ணியிருப்பார். பட் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, இந்த படம் நிறைய போஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த படம் ரிலீஸ் ஆகல. அப்படியே படம் வந்து கடவுள போயிருச்சு. சொன்னா அந்த படத்துக்கு வந்து உண்மையிலே சொல்றது செட் நிஜமான அனிமல்ஸ்லாம் வச்சு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கும். மதகுண்டு வந்து இது அப்படின்ட்டுலாம் வந்து நம்ம இளையராஜா பாட்டு பண்ண பாட்டெலாம் வந்திருக்கும். அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பெய்டு சேலரி வாங்கக்கூடிய பெரிய பெரிய ஆர்டிஸ்டை வச்சு தான் வந்து படம் எடுத்திருப்பாங்க. பெரிய பெரிய குரூ மெம்பர்ஸ் டெக்னீஷியன் வச்சு தான் படம் எடுத்திருப்பாங்க. பட் இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸே ஆகலை. ஆண்டரோட பக்தர்கள் கன்னிகள் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி தான் இந்த படத்துக்காக. படம் தான் கடைசி வரவே இல்லை. படம் இழுத்து முட்டையே. இதில் காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த படத்துக்கு இழுத்த பட்ஜெட் தான் காரணம். படம் ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் படம் எடுத்திருந்தாங்க. பட் படம் போக போக பட்ஜெட் ஓவரா ஆனதாலையும் அந்த 10 அளவுக்கு பணம் போகிறதுக்கு ஆள் இல்லாதனாலையும் அப்புறம் வந்து ப்ரொடியூசரே பல பின்வாங்கினாவும் சொல்லப்படுது. அது டைம் நிறைய காசு போடாதனால அந்த படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதன் பிறகு எடுக்கலான்னு பார்த்தாலும் அப்போ டெக்னாலஜி அப்போ டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மாறிட்டாங்க இல்லையா. ஸோ அதன் பிறகும் வந்து பேலன்ஸ் பார்ட் ஆஃப் விஷயங்களை வந்து அவன் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த படத்தை பற்றி பேசுவார், அவரோட பக்தர்களும் வந்து பேசுவாங்க. பட் கடைசி வரைக்கும் அந்த படம் தான் வந்து ரிலீஸே ஆகலை. அடுத்தா பார்க்க போகிறது காமெடி ஆக்டர்களின் திரைப்படங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது நிறைய படங்கள் இருக்குது. ஏகப்பட்ட காமெடி ஆக்டர்ஸ் ஒரு ஹீரோவாக நடித்து நிறைய படம் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து இந்த படம் வந்து முடிக்க முடியாமல் ஏதோ பிரச்சனை இல்லை இப்போ ரிலீஸ் ஆக போயிருந்துருக்கும். சரியா சொன்னால் நம்ம சந்தானத்தோட சர்வ சுந்தரம்ன்ற பேரில் அதில் பழைய படம் ஒன்று வந்திருக்கும். யாருன்னா நம்ம நாகேஷ் வச்சுருந்துருப்பாரு. அந்த படம் தான் அந்த டைம் பயங்கர ஹிட்டு. நீ கூட தான் படத்தை கட் பண்ணி பல பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான படம் இது. அந்த படத்தை டைட்டிலை வந்து அப்படியே வச்சு இந்த படம் எடுத்திருப்பாங்க. கூட அது மட்டும் இல்லாமல் நம்ம நாகேஸ்வரோட பேரனையும் வந்து இந்த பல அடிக்க வச்சிருந்திருப்பாங்க. ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பத்தின ஒரு கதை தான் இந்த கதை இருந்திருக்கும். இந்த படம் ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, எப்பயோ ட்ரைஸ் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. சரியா சொன்னா அந்த படம் தள்ளி போயிட்டு நம்ம சந்தானத்தோட அடுத்த படமான டகால்ட்டின்னு படம் வரச்சு. டகால்ட்டி தான் நினைக்கிறேன். அதாவது ஒரே நாள்ல 2 சந்தான படம் டகால்ட்டியும் சர்வஸ்தமும் ஒரே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பயங்கர இதாக இருந்துச்சு. ஷாக் ஆகிட்டேன். அது ஒரே ஹீரோவோட 2 படம் ரிலீஸ் ஆகுதா, அது ஒரே நாள் இல்லையா அப்படின்லாம் வந்து பயங்கர ஷாக்கில் இருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி வேலையை வந்து நம்ம விஜய் சேதுபதி பண்ணிட்டு பாரு. அந்த ஒரு வாரத்துல டெய்லி ஒரு படம் ஆயிட்டு இருந்துச்சு. ஓடிடி தியேட்டர் மாத்தி வந்து அது ஒரே வாரத்திலேயே தலைவனோட 3-4 படம் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம் ஆனவல் சேதுபதி, துக்ளக் தர்பார், கணவர் பெயர் ரணசிங்கமா, இந்த மாதிரி படம்லாம் வந்து ஒரே வாரத்திலேயே ஆயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஓடிடியில ஒன்று, தியேட்டர்ல ஒன்று, அப்புறம் டிவில ஒன்று அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடியே சாதனைப்படுத்தவா அந்த படமா இருந்திருக்கும். மேபி ரிலீஸ் ஆயிருந்தா. அனௌன்ஸ்மெண்ட்லாம் விட்டு கடைசியில வந்து மறுபடியும் ப்ரொடக்ஷன்ல பிரச்சனை, ஏதோ வந்து குடுக்கல் பிரச்சனை அப்படின்ட்டு இது மட்டும் ஒரே ரிலீஸ் பண்ணா படம் ஓடாம போயிடும் தள்ளி போட்டாங்க. பட் இந்த படம் தள்ளி போட்டு இப்போ வந்து ரிலீஸ் ஆகவே இருக்குது. அடுத்த படம் பார்த்தீங்க அப்படின்னா சந்தானத்தோட குருநாதரான கவுண்டர் படம் பேர் பார்த்தீங்கன்னா ஒத்தோடு முத்தையா. இந்த படம் வந்து அரசியல் காமெடி பேஸ் பண்ண படம் போல. இந்த படத்துக்கு வந்து ஒத்தோடு முத்தையான்னு இப்போ போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. பட் படம் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. ஐ திங்க் வந்து இந்த தேர்தல் டைம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் ரிலீஸ் பண்ண விட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு படமும் இருக்குது. என்ன பண்ணா செந்தில் படம். கவுண்டர் மணிக்கு செந்தில் பார்க்கணும் இல்லையா, செந்தில் வச்சு ஒரு படம். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாடிக்க போறாரு அவரோட அனௌன்ஸ் பண்ணி பெருசா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செந்தில் வந்து காட்டுவாசி மாதிரியும் கையில செல்போன் வச்சிருக்க மாதிரியும் ஏகப்பட்ட ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். நிறைய காமெடி சேனல்ல அந்த முன்னாடி இன்ட்ரோ போல தெரியுமா, காமெடிக்கு முன்னாடி சிரிப்பு வெடிகள் நகைச்சுவை நேரம் போல தெரியுமா, இப்போ வந்து செந்தில காட்டும் பொழுது இந்த மாதிரி கட்டம்லாம் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபேமஸ் இந்த ஸ்டில். படத்துல கான்செப்ட் என்ன பண்ணா ஒரு ஆதிவாசி செல்போன் கிடைச்சா என்ன பண்ணுவான் அப்படின்றதான் கான்செப்ட். இந்த ஸ்டில்லே பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற போன் எல்லாமே வந்து ஸ்மார்ட் போன் கிடையாது, எல்லாமே பட்டன் போனுக்கு தான். அப்படா அர்த்தம் நோக்கி ஒரு காலத்துல ஆதி காலத்துல தெரியுமா, இப்போ வந்தா ஸ்டில் இது. இப்போ இது பண்ணியும் அந்த படத்துல எடுக்காம விட்டாங்களா ரிலீஸ் விட்டாங்களா தெரியல. அந்த படம் அப்புறம் காணாம போயிருச்சு. இந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா காட் மஸ்ட் பி கிரேசி அப்படின்ற படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் அந்த டைம் வந்து செல்போன் தான் பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. நிறைய பேர் செல்போன் இருந்துச்சு. செல்போன் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணிச்சுன்றனால செல்போனை வச்சு இந்த பிளான் போட்டாங்க. கடைசியில வந்து படத்தை எடுக்காம விட்டாங்க. இதே படத்தை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு சொன்ன வீடியோவில் எந்த வீடியோ நீங்க வந்து ரொம்ப வெயிட் பண்றீங்க, எந்த ப்ரொடக்ஷன் நல்லா நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை படி தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேணா கண்டென்ட் போடலாம், வேற ஏதாவது பேசலாம்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போட ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சந்திக்கிறேன்.
பாய். தினக்கினது